உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். என் அன்பான கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு பகவான், 7லே கேது பகவான். இந்த ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வரும், பெரிய மாயை நம்மளை சூழ்ந்திருக்கும், மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும். யார் யாரெல்லாம் வசதியாக இருக்காங்களோ அவங்கள மனசு நம்ம கம்பேர் பண்ணிக்கிடுவோம். அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க, இவங்க எப்படி இருக்காங்க பாருங்க, இவர் எவ்வளோ கோடிகளை சம்பாதிச்சாரு, அவங்க எவ்வளோ பெரிய அளவுக்கு வசதியான புடவை கொடுத்துறாங்க, இவங்க வாழ்க்கை எவ்வளோ வசதியாக இருக்குன்னு பலரை நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்கார், பெரிய அளவுக்கு சாதிக்கணுங்கிற ஆசையை கொடுப்பார். கும்பராசி என்பர்களே, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரித்து இருக்கிறார். பணம் நிறைய வரும், நிறைய செலவாகவும் செய்யும். ஆனால் எதுக்கு செலவழிப்பீங்க தெரியுமா? சுபகாரியங்களுக்காக செலவழிப்பீர்கள். 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துக்கிட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகளுடைய கல்யாணம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதற்காக நிறைய செலவழிப்பீங்க. அந்த அமைப்பு உண்டு. இதில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமான விஷயத்தை சொல்லணுங்க. ராசியில் ராகு 7ல் கேது இருந்தால் அது ஒரு வகையான தோஷம்தான், சந்தேகம் இல்லைங்க. ஆனால் நம்ம ராசியில் ராகு 7ல் கேது இருக்கும்போது அதே மாதிரி இருக்கக்கூடிய வரனை சேருங்கிறோம். அது எல்லாருக்கும் இல்லை. பல பேர் அப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்க. சார் ராசியில் ராகு இருந்தால் ராகு தான் இருக்கணுமா சார் வரனுக்குங்கிறீங்க. சில ஜாதகங்களில் தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ராசியில் ராகு பகவான் இருந்து ராகுவிற்கு ஸ்தானம் கொடுத்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நல்ல நிலையிலோ இருந்தால் அப்போ கவலைப்பட வேண்டாம். நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த சூட்சமத்தை. அது நன்மையவே செய்யும். ராசியில் ராகு இருந்தால் கெடுதல் செய்யும் எடுக்காதீங்க. எல்லாருக்கும் ராசியில் ராகு கேது இருந்தால் அதே மாதிரி உள்ள வரணைத்தான் சேர்க்கணும்னு நம்ம ஒரு நாளும் சொல்கிறது இல்லை. அது சூட்சம விதி இருக்குது, பல விதி விலக்குகள் இருக்குது எல்லாத்துலேயும். அதையும் சொல்லித்தான் கொடுக்குறோம். சில ஜாதகங்களில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இது ஒரு கர்ம தோஷம் தாங்க அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதெல்லாம் எல்லாரும் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறவங்களாம் ரொம்ப பயந்துக்கிடுறாங்கங்க. ராசியில் ராகு 7ல் கேது இருக்குது, இல்லை ராசியில் கேது 7ல் ராகு, நாங்கள் அப்படியே தான் வரணும் பார்க்குறோம், அப்படியெல்லாம் எல்லாருக்கும் கிடையாதுங்க. இது ஜோதிடம் என்பது ஒரு அற்புதம். ஜாதகத்திற்கு ஜாதகம் விஷயங்கள் வேறுபடும். அது ஜோதிடத்தை கேட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும், நீங்களாக முடிவு பண்ணக்கூடாது. இப்போ பாருங்களேன், 3க்குரிய செவ்வாய்ங்க 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, பெரிய யோகம். 3க்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு வேலைக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலையினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளாக புருஷ முண்டாட்டி கடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. கும்பராசி குடும்பங்களில் நாங்கள் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம்னா ரொம்ப அன்பான வரன், பண்பான வரன், பாசமான வரன் அமையுங்க. அவ்வளோலாம் நல்லா இருக்கும். அதே போல் பூர்வீக சொத்து வரவே வரலைங்க. ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோங்க, பூர்வீக சொத்து மட்டும் வரலைங்க. அப்படிங்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து வரும். பங்காளிகளுக்கு இடையில் பிரச்சனை இருக்கும் பல குடும்பங்களில், அதெல்லாம் இந்த ஆவணி மாதம் தீரும். 6ல் குரு இருக்கார். அப்போ உங்கள் பிள்ளைங்க ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில் ஒரு போட்டியை சந்திக்கக்கூடிய நேரம். குரு உச்சம்ங்கிறதுனாலங்க போட்டியில் வெற்றி பெற்று விடுவார்கள். அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. நீங்களே கூட பல போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் ஆட்சியாக இருப்பது ரொம்ப நன்மைங்க. கூட புதன் கேது சேர்ந்திருப்பதனால இந்த காலகட்டத்தில் நரசிம்மர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, கும்பராசிக்காரங்க சரபேஸ்வரர் வழிபாடு செய்து பாருங்களேன். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30லிருந்து 6 மணி வரை கூடிய நேரத்துக்கு ராகு காலம்னு பேர். அப்போ சரபேஸ்வரர் வழிபாடு செய்தால் எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி. இப்போ அஷ்டமத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால மனைவியோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு வரும். சிலருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் ரிப்பேர் ஆகும். கார் அப்பப்போ ரிப்பேர் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
இல்லை உங்களுடைய நல்ல காரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். இதெல்லாம் செப்டம்பர் 1 வரைக்கும் தாங்க. செப்டம்பர் 1 சுக்கிரன் ஆட்சியாக வந்த பிறகு வாழ்க்கையுடைய சுகபோகங்கள் அனுபவிக்க போகிறீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க போகிறீங்க, குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு இறுக்கம் நெருக்கடி மறைய போகுது, ஒரு சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறீங்க, கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்துல போய் உச்சமாய் உட்காரும்போது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வரும். சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சியாக வந்த பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்களை சந்திக்க போகிறீங்க. ஃபாரின் யோகம், தொலைதூர பயணங்கள் செய்வது, உறவினர்களை சந்தித்து மகிழ்வது, திருக்கோயில்களுக்கு சென்று வருவது, அற்புதமான நேரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனதருமை நேயர்களே. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார், கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார், சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீனராசியிலே வக்கர சனி பகவான். அதுபோக சந்திரனுடைய பயிற்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும், ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது சரியாகணும், இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணனுடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கட்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை, இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி கிரகங்கள் நிலை என்ன எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்க்ரோல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.